மாடல் சம் அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம ஃபாலோ பண்ணிடுவாங்க. செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு டைமுங்கிறது பத்தாது, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 0.1 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1 எத்தனை டைம் வந்திருக்கு? 3 டைம் வந்துருக்குறோம். அப்படின்னா அது க்யூப்பில் எழுதலாமா? 0.1 த ஹோல் க்யூப் எழுதலாமா? அடுத்து ப்ளஸ் 0.02 இன்ட்டு 0.2 3 டைம் வந்திருக்குதா? இதையும் எப்படி எழுதலாம்? இன்டூ தான் அப்படி போட்டிருக்கிற 0.02 ஹோல் க்யூப்பா. அடுத்த பை, அடுத்து இதையே பாருங்கள் 3 டைம் வந்திருக்கு, இதே எப்படி எழுதலாம்? 0.2 த ஹோல் க்யூப் எழுதலாமா? ப்ளஸ் அடுத்து இது பாருங்கள் 0.04, இது 3 டைம் வந்திருக்குதா? எப்படி எழுதலாம்? 0.04 ஹோல் க்யூப் எழுதலாமா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே நான் வச்சுக்கிறேன். 0.1 த ஹோல் க்யூப் ப்ளஸ் 0.02 த ஹோல் க்யூப். கீழே இருக்கிறது இது போல் கொண்டு வரணும்னா என்ன பண்ணால் வருங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 க்யூப்பை வெளியே எடுத்துட்டோம்னா மேலே இருக்கிற மாதிரி கீழே வந்துடுமா? வாங்க வெளியே எடுத்து பார்க்கலாம். கீழே இருக்கிறதுல மட்டும் 2 க்யூப் வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்னா 0.1, ஏன்னா இதுலேருந்து 2 க்யூப்பை வெளியே எடுத்துட்டோம்னா 0.1 ஹோல் க்யூப். இதில் என்ன வரும்? 0.02 த ஹோல் க்யூப் வருமா? இப்போ பாருங்க, a + b, a க்யூப் + b க்யூப் இருக்குது, பை a க்யூப் + b க்யூப் இருந்துச்சுன்னா சும்மா சொல்கிறேன், a க்யூப் + b க்யூப் பை a க்யூப் + b க்யூப். இப்படி பேக்கெட்டில் இருந்துச்சுன்னா இன்டூவில் இருந்தால் கேன்சல் ஆகிருமா? மிச்சம் என்ன இருக்குது? 1/2 ஹோல் க்யூப் இன்ட்டு 1 இருக்குமா? இதோட வேல்யூ என்ன? 1/8. 2 க்யூப்போட வேல்யூ. அவ்வளோதான். செம்ம இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணிட்டு போங்க. இதுவே மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலர் புரியலனாலும் கேளுங்க, மறுபடியும் உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன்.